இந்த விஞ்ஞான யுகத்தில் மனிதனால் உருவாக்கிய சேட்டிலைட் மூலம் எடுக்கப்படும் புகைப்படங்களை பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாகவும் அதிர்ச்சியாகவும் சில சமயங்களில் திகிலாகவும் இருக்கும். சில புகைப்படங்களால் இரு நாட்டுக்கும் போர் வந்திருக்கிற சூழலும் கூட ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் பல புகைப்படங்கள் இணையத்தில் பெரும் மர்மமாகவே உலாவி வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இம்மனிதனை பிரமிக்க வைக்கும், திகிலடைய வைக்கும் 10 சேட்டிலைட் புகைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். கோழிக்கோடு டேபிள் டாப் விமான விபத்து. கோழிக்கோட்டில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் எப்படி உடைந்து கிடந்தது என்பது தொடர்பான சேட்டிலைட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு விமான விபத்தில் இதுவரை 18 பேர் பலியாகி உள்ளனர். துபாயிலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும்போது ஓடுபாதையில் வழுக்கி ஓடி இரண்டாக பிளந்து விபத்திற்குள்ளாகி உள்ளது. கொரோனா மற்றும் கேரள மழைக்கு இடையே கோழிக்கோடு விமான விபத்தும் அது தொடர்பாக வெளியாகும் செய்திகளும் இதயத்தை உருக்கும் வகையில் உள்ளது. இந்த விமான விபத்தில் விமானத்தின் பைலட் தீபக் வசந்த் சாந்தே மரணமடைந்தார். அதேபோல் விமானத்தின் துணை விமானி அகிலேஷ் சர்மாவும் மரணமடைந்துள்ளார். இந்த நிலையில் கோழிக்கோட்டில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் எப்படி உடைந்து கிடந்தது என்பது தொடர்பான சேட்டிலைட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. விபத்துக்குள்ளான இந்த விமானம் நீல நிறம் கொண்ட 737 வகையைச் சேர்ந்த போயிங் விமானமாகும். ஓடு பாதையிலிருந்து 30 மீட்டர் வழிக்கு சென்று பள்ளத்தில் விழுந்து அதன் பின் சுவற்றில் விமானம் மோதி உள்ளது. இப்படி விமானம் தரையில் சறுக்கி சென்றபோதே அது இரண்டாக பிளந்துள்ளது. அதன் பின் முன்பகுதி மட்டும் வேகமாக சென்று சுவரில் மோதி உள்ளது. இதனால்தான் விமானத்தின் முன்பகுதியில் இருந்தவர்கள் பலர் பலியாகி உள்ளனர். விமானத்தின் முன்பக்கம் துண்டாக சென்று 50 மீட்டருக்கும் அதிகம் சென்று அதன் பின் சுவரில் மோதி உள்ளது. வேகமாக தரையில் இறங்கியதால் விமானம் இரண்டாக பிளந்துள்ளது. இந்த நிலையில் இந்த விமானம் சிதறி கிடந்தது எப்படி என்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. மேக்சர் டெக்னாலஜி என்ற நிறுவனம் மூலம் இந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது. விமானம் உடைந்து விழுந்து விபத்து ஏற்பட்ட மறுநாள் காலை இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் பார்க்கவே அதிர்ச்சி அளிக்கும் வகையில் திகிலாக இருக்கிறது. விமானம் 2 துண்டாக இந்த புகைப்படத்தில் உள்ளது. டேபிள் டாப் ஓடுதளத்தில் விமானத்தின் ஒரு பகுதி நுனியில் இருப்பதும் இன்னொரு பகுதி ஓடுதளத்திற்கு வெளியே கிடப்பதும் இந்த புகைப்படத்தில் பதிவாகியுள்ளது. விமானத்தின் உடைந்த பாதிகள் அருகருகே சிதறி கிடப்பதும் இதில் தெரிகிறது. தற்போது இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டு விபத்துக்கு காரணம் விசாரிக்கப்பட்டும் வருகிறது. இரண்டாவது புகைப்படம். கொரோனா வைரஸ் மரணம் ஈரான். ஈரான் அரசு கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மறைப்பதாக கூறி சேட்டிலைட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சீனாவிலிருந்து பரவிய கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. சீனாவுக்கு அடுத்ததாக கொரோனாவால் அதிகம் உயிரிழந்தவர்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் இத்தாலி மற்றும் ஈரான் ஆகியவைதான் இருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா இடம்பெற்றது. தற்போது இந்தியாவும் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறது. ஈரானில் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், ஈரான் மூத்த தலைவரின் ஆலோசகர் போன்ற பலர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை புதைப்பதற்காக மிக பெரும் குழிகள் தோண்டப்பட்டுள்ளது சேட்டிலைட் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புகைப்படத்தை கோழிக்கோடு விமானத்தை எடுத்த அமெரிக்காவைச் சேர்ந்த அதே மேக்சர் டெக்னாலஜிஸ் என்ற தனியார் விண்வெளி ஆய்வு மைய நிறுவனம்தான் வெளியிட்டுள்ளது. இந்த புகைப்படங்கள் மார்ச் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை எடுக்கப்பட்டவை. இந்த புகைப்படங்கள் 2020 மார்ச் 1 முதல் 8ஆம் தேதி வரை எடுக்கப்பட்டவை. இவை ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து 75 மைல் தூரத்தில் இருக்கும் பெகஸ்டி-இ மசுமே கல்லறையை காட்டுகின்றன. இதில் மார்ச் 1ஆம் தேதி 2 புதிய குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. அதன் பிறகு அந்த குழிகள் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளன. மேலும் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ஈரானின் கோம் நகர சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதில் ஈரான் சுகாதார அமைச்சகம் பொய் கூறுவதாகவும் ஏற்கனவே பல்லாயிரம் மக்கள் இறந்துள்ளனர் என்றும் கூறினார். தற்போது வெளியாகியுள்ள இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது சட்டமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டு உண்மை என்பது போன்றே தெரிய வந்தது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையும் அதை அந்நாட்டு அரசு மூடி மறைத்ததையும் காட்டுவதாக பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இதே நிலைதான் தற்போது பல நாடுகளின் சேட்டிலைட் புகைப்படங்கள் வெளியானால் இருக்கும் என்பது உறுதியாக தெரிகிறது.
அந்த புகைப்படங்களெல்லாம் எப்போது வெளியாகும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். மூன்றாவது, கிம் ஜாங் உன் சென்ற ரயில். உலகிற்கே தற்போது அச்சுறுத்தலாக இருக்கும் கொரோனா வைரஸையும் தாண்டி ஒரு விஷயம் உலகம் முழுவதும் முக்கியத்துவம் பெற்றது. அது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை குறித்த செய்திதான். அமெரிக்க ஊடகமான CNN நிறுவனம் கிம் உடல்நிலை மோசமாக இருப்பதாக செய்தி வெளியிட்டது. அது முதல் அவரின் உடல்நிலை குறித்த பல்வேறு தகவல்களும் வதந்திகளும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தன. அண்மையில் நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு கிம்மின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவரின் உடல்நிலையை கொரிய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் CNN செய்தி வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிம்மின் தாத்தா கிம் சங்கின் பிறந்தநாள் விழாவில் கூட கிம் கலந்து கொள்ளவில்லை என்று வெளியான செய்தியும் கிம் உடல்நிலை குறித்து வெளியான தகவல்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஹாங்காங் ஊடகங்களோ ஒருபடி மேலே போய் கிம் தற்போது உயிருடன் இல்லை என்றும் அவருக்கு நடந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூளைச்சாவு அடைந்து விட்டதாகவும் செய்தி வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கின. இது தொடர்பாக கிம்மின் புகைப்படங்களையும் அவர் இறந்து விட்டதாகவும் பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் கிம்மின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்ள சீன மருத்துவ குழு ஒன்றை வடகொரியாவிற்கு அனுப்பியுள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்தது. இப்படி கிம் உடல்நிலை குறித்தும் அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்தும் பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்று வெளியிட்ட சேட்டிலைட் புகைப்படங்கள் மேலும் குழப்பத்தை அப்போது ஏற்படுத்தியது. வாஷிங்டனை தலையிடமாக கொண்டு செயல்படும் 38 நார்த் என்ற நிறுவனம் வடகொரியாவை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கிம்மிற்கு சொந்தமான ரயில் மார்ச் மாதம் 21 மற்றும் 23 தேதிகளில் வான்சன் என்ற நகரத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் நின்றதாக தெரிவித்துள்ளது. இந்த ரயில் நிலையம் கிம்மின் குடும்பத்திற்கு ஒதுக்கப்பட்ட ரயில் நிலையம் என்பதால் கிம்மின் ரயிலை தவிர மற்ற ரயில்கள் அங்கு நிற்க வாய்ப்பில்லை என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளதும், மேலும் அதற்கான சேட்டிலைட் புகைப்படத்தை வெளியிட்டதும் இந்த புகைப்படம் மூலம் கிம் எங்கு இருக்கிறார் என்பது குறித்தோ அல்லது கிம்மின் உடல்நிலை குறித்தோ எந்த தகவலையும் உறுதிப்படுத்த முடியாது எனவும் அந்நிறுவனம் அப்போது கூறி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இருதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு கிம் வடகொரியாவின் கடற்கரை நகரத்தில் ஓய்வெடுத்து வருகிறார் என்று வெளியான தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. எனினும் வடகொரியாவின் அரசு ஊடகங்கள் கிம் உடல்நிலை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடாமல் மௌனம் காத்து வந்தன. அதற்கு பிறகு கிம் ஜாங் உன் தன்னை வெளி உலகத்திற்கு ஒரு நாள் காட்டினார். அன்றோடு அந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. புல்வாமா தாக்குதல். புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய எல்லையில் அமைந்துள்ள பாலக்கோட் பகுதியில் காலை 3 மணி அளவில் இந்திய இராணுவம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது தொடர்பான சேட்டிலைட் புகைப்படங்கள் வெளியாகி அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2020 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இந்திய இராணுவத்தினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அதிரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரமாக முகாம் அழிக்கப்பட்டது. கணினி மூலம் இயக்கப்பட்ட ஸ்பைஸ் 2000 குண்டுகளை பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானங்கள் வீசி தாக்கிய காட்சிகள் சேட்டிலைட் மூலம் பதிவாகியுள்ளன. குண்டுவெடிப்புக்கு முன்னும் பின்னும் இருந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குண்டுகள் அந்த கட்டிடத்தில் இருந்தவர்களுக்கு அதிர்ச்சிகரமான மரணத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அப்போது விளக்கினர். கார்கில் போருக்கு பின் முதல் முறையாக தற்போதுள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாண்டிய பாகிஸ்தானின் வான்பரப்புக்குள் இந்திய விமானங்கள் ஊடுருவி தாக்கியிருந்தன. இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கப்படுத்தியுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய விவகாரத்தை ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரின் இளைய சகோதரர் மௌலானா அமர் அப்போது நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் உண்மை என்பதை ஒப்புக்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அண்டார்டிகாவில் ஏலியனின் சேட்டிலைட் புகைப்படம். வேற்றுக்கிரகவாசிகளின் இருப்பு பற்றி இன்னும் உலகம் முழுவதும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டுதான் வருகிறது. ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு கோட்பாட்டாளர் ஏலியன்கள் இருப்பதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறி சில புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்கள் அனைத்தும் கூகுளில் இருந்து சேட்டிலைட் புகைப்படங்களாக இருக்கிறது. கூகுள் எர்த்தை பயன்படுத்தி அண்டார்டிகாவில் சரிவுகளில் காணப்படும் ஒரு அந்நிய ராட்சத உருவத்தை அவர் அடையாளம் கண்டுள்ளார். கூகுள் எர்த் புகைப்படங்களை அவர் ஆதாரமாக தற்போது வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அவர் கண்டுபிடித்துள்ள ஏலியன் உருவம் உண்மையில் ராட்சச தோற்றம் கொண்டது என்று அதன் அருகே காணப்படும் இரகசிய குகையின் வாசலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரின் கருத்துப்படி இந்த ஏலியன் உருவம் சுமார் 20 மீட்டர் உயரம் கொண்டது என்று கூறியுள்ளார். அதன் அருகே காணப்படும் குகையின் வாசல் சுமார்
22 மீட்டர் உயரம் கொண்டது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த உருவத்தின் உயரம் இதுதான் என்பதை நிரூபிக்கவும் அவரிடம் ஆதாரம் இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த சேட்டிலைட் புகைப்படம் செயற்கைக்கோளினால் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செயற்கைக்கோள் புகைப்படம் என்பதால் இதில் போலியான தகவல்கள் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றும் ஸ்காட் கூறியுள்ளார். செயற்கைக்கோள் என்பது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதை இருந்தபடியே காட்டக்கூடியது. இதைவிட ஒரு உறுதியான ஆதாரம் இருக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இதை பற்றி நாசாவிடம் கேட்டபொழுது கட்டமைப்பு மற்றும் பிற ஒத்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பிரடோலியாவின் விளைவுகள் மட்டுமே என்று நாசா கூறியுள்ளது. பிரடோலியா விளைவு என்பது அதை இல்லாத ஒரு பொருளை இருக்கிறது என்று நம்ப வைக்கும் விளைவாகும். குறிப்பாக ஒரு இடத்தில் பார்க்கப்படும் பொருள் அல்லது வடிவங்களை நாம் பார்க்க நினைக்கும் பொருளாகவே நமது மூளை கண்களை ஏமாற்றும் ஒரு உளவியல் நிகழ்வாகும். நாசா இதனை மழுப்புகிறதா? இதன் பொருள் புகைப்படத்தில் உள்ள மாபெரும் உருவம் மற்றும் குகையின் வாசல் என்பது பனியின் பாறைகளின் அடையாளம் மட்டுமே என்று நாசா பதிலளித்துள்ளது. இதற்கு நாசா மழுப்புகிறது என்று ஸ்காட் தனது பக்கத்தில் கூறியுள்ளார். நாசா ஒப்புக்கொண்டால் இதுபோன்ற அதிர்ச்சியூட்டும் அந்நிய வெளிப்பாட்டை சமாளிக்கும் வலிமை மனித குலத்திற்கு இருப்பதாகவும் ஸ்காட் தெரிவித்துள்ளார். இந்த சேட்டிலைட் புகைப்படம் இப்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது இந்தியாவின் 9 மணி சேட்டிலைட் புகைப்படம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இந்தியாவில் உள்ள அனைவரும் மின் விளக்குகளை அணைத்துவிட்டு அகல் விளக்குகள், மெழுகுவர்த்தி, டார்ச் லைட்டுகள் ஆகியவற்றை ஏற்றுமாறு கூறியிருந்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று கோடிக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் சரியாக 9 மணிக்கு மின் விளக்கை அணைத்துவிட்டு அகல் விளக்குகளை ஏற்றினார்கள். அப்போது இந்தியா முழுவதும் ஜோதியால் ஒளிர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்தியா ஜோதியில் ஒளிர்ந்த காட்சி சேட்டிலைட்டில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்போது வைரலாகி இருந்தது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் இருட்டாக இருக்கும்போது இந்தியா மட்டும் தனியாக ஜோதியால் ஒளிர்வது அந்த சேட்டிலைட் புகைப்படத்தில் தெரிந்தது. இருப்பினும் தமிழகம் மட்டும் இந்த சேட்டிலைட் புகைப்படத்தில் சரியாக தெரியவில்லை. தமிழகத்தின் மேல் மேகங்கள் திரண்டு இருந்ததால் மேகங்கள் இந்த புகைப்படத்தில் தமிழகம் தெரியாதவாறு மறைத்து கொண்டதாக தெரிகிறது. இருப்பினும் இந்தியாவின் மற்ற பகுதிகள் அனைத்தும் அகல் விளக்குகளால் ஒளிர்வது இந்த சேட்டிலைட் புகைப்படத்தில் தெளிவாக தெரிந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சேட்டிலைட் புகைப்படமும் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கொரோனா வைரஸ் நாசாவின் இந்திய புகைப்படம். கொரோனா வைரஸ் பாதிப்பினால் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் காற்று மாசுபாட்டின் அளவு பெயரளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது என்பது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். இப்போது இதை உறுதிப்படுத்தும் விதமாக நாசாவின் செயற்கைக்கோள் படம் பிடித்த இந்தியாவின் புகைப்படம் நம்ப முடியாத சில அதிர்ச்சி தகவலை பதிவு செய்துள்ளது. நாசா செயற்கைக்கோள் பதிவு செய்துள்ள தகவலின் விவரங்கள் இதுதான். நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் செயற்கைக்கோள் மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு இடையில் படம் பிடித்துள்ள புகைப்படத்தில் வட இந்தியாவில் காணப்படும் ஏரோசோலின் அளவு இதுவரை காணப்படாத அளவிற்கு குறைந்துள்ளது என்று பதிவாகியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் பதிவு செய்யப்படாத மிக குறைந்த அளவு ஏரோசோல் மதிப்பீடு இந்த ஆண்டுதான் பதிவாகியுள்ளது என்று நாசா அதிர்ச்சி தகவலை மகிழ்ச்சியுடன் வெளியிட்டுள்ளது. நாசாவால் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படும் இந்த பதிவு இந்த ஆண்டு நம்ப முடியாத தகவலை பதிவு செய்துள்ளது. மானுடவியல் என்று சொல்லப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மூலங்களிலிருந்து வெளிப்படும் நஞ்சு ஏரோசோல்கள் பல இந்திய நகரங்களில் ஆரோக்கியமற்ற அளவிலான காற்று மாசுபாட்டிற்கு காரணமாக இருக்கிறது என்று சமீபத்திய அறிக்கை கூறுகிறது. இந்த காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணம் மனிதர்கள்தான் என்பதே உண்மை. ஏரோசோல் என்பது காற்றில் இடைநிறுத்தப்பட்ட சிறிய திட மற்றும் திரவ துகள்கள் கொண்ட மாசு என்பது பொருள். இந்த ஏரோசோல் துகள்கள் காற்றின் தெளிவு நிலையை குறைக்கிறது மற்றும் இந்த மாசு துகள்கள் மனிதனின் நுரையீரலையும் இதயத்தையும் சேதப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காற்று மாசுபாட்டின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் சற்று அதிகமாகவே உள்ளது. ஏரோசோல்கள் இயற்கையாக உருவாகும் ஏரோசோல்கள் என்று ஒரு வகையும் மற்றொன்று மனிதனால் உருவாக்கப்படும் ஏரோசோல்கள் என்று மொத்தம் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இயற்கையில் உருவாகும் தூசி புயல்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் காட்டுத்தீ போன்ற இயற்கை ஆதாரங்கள் ஒரு வகை ஏரோசோல்களை வெளிப்படுத்துகின்றன. முக்கியமாக புதைப்படிம எரிமம் மூலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏரோசோல்கள் தான் மனித வளத்தின் ஆரோக்கியத்தை சேதப்படுத்தும் அதிக ஆற்றலை கொண்டுள்ளது என்கிறது ஆய்வாளர்களின் அறிக்கை. பெரிய அளவில் மனிதனின் ஆரோக்கியத்தை சீரழிக்க இந்த சிறிய துகள்கள்தான் பெரும்பாலான பங்களிப்பை மேற்கொள்கிறது என்கிறது அறிவியல் உண்மை. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள்தான் இதற்கு அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்கிறது சமீபத்திய கண்டுபிடிப்பு. நாசாவின் மார்ஷல் விண்வெளி விமான மையத்தின் பல்கலைக்கழக விண்வெளி ஆராய்ச்சி சங்கத்தின் விஞ்ஞானி பவன் குப்தா கூறியதாவது:
ஊரடங்கின் போது பல இடங்களில் வெளிமண்டல அமைப்பில் மாற்றங்களை காண்போம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆண்டு இந்தோ கங்கை சமவெளியில் ஏரோசோல் மதிப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது நம்ப முடியாத உண்மையாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். MODAS என்று அழைக்கப்படும் நாசாவின் டெர்ரா சேட்டிலைட் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ஏரோசோல் ஆப்டிக்கல் டெப்த் அளவீடுகளை நாசா ஒப்பிட்டு வருகிறது. ஏரோசோல் ஆப்டிக்கல் டெப்த் என்பது வளிமண்டலத்தின் வழியாக காற்று பயணிக்கும் போது ஒளி எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது அல்லது வான்வழி துகள்களால் பிரதிபலிக்கப்படுகிறது என்பதற்கான அளவீடு ஆகும். பொதுவாக வசந்த காலத்தின் தொடக்கத்தில் வட இந்தியாவின் கங்கை பள்ளத்தாக்கில் மனித நடவடிக்கைகள்தான் ஏரோசல்களின் பெரும்பகுதியை உருவாக்குகின்றன. அது மட்டுமின்றி அப்பகுதியிலுள்ள தொழிற்சாலைகள், நிலக்கரி எரியும் மின் உற்பத்தி நிலையங்கள், வாகனங்களிலிருந்து வெளிவரும் நைட்ரேட்டுகள், சல்பேட்டுகள் மற்றும் பிற கார்பன் நிறைந்த துகள்களை இந்த பகுதியில் பெருமளவில் உற்பத்தி செய்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாசா வெளியிட்டுள்ள இந்த புகைப்படத்தின் மூலம் 2020ஆம் ஆண்டின் ஊரடங்கு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களால் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட புதைப்படிவ உமிழ்கள் குறைக்கப்பட்டுள்ளது என்று இந்த புகைப்படம் ஆதாரத்துடன் தெரிவிக்கிறது. இந்த பதிவு கடந்த 20 ஆண்டுகளில் காணப்படாத அளவிற்கு மிகவும் குறைந்த ஏரோசோல் பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கு உலகளவில் சில பெரிய மாற்றங்களை மனிதர்களுக்கு நிரூபித்துள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும். பருவகால தூசி புயல்கள் தொடங்கும்போது இந்த ஏரோசோல் அளவு இந்தியாவின் சில பகுதிகளில் அடுத்து வரும் வாரங்களில் சற்று அதிகரிக்கக்கூடும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இந்த சேட்டிலைட் புகைப்படமும் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. லெபனான் பெய்ரூட் விபத்தின் சேட்டிலைட் புகைப்படம். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய கோரி அந்நாட்டில் போராட்டங்கள் வெடித்துள்ளது. தற்பொழுது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் அரே செயற்கைக்கோள் உதவியுடன் பாதிக்கப்பட்ட பகுதியின் ரேடார் தரவு கொண்ட வரைபடத்தை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தி அட்வான்ஸ்டு ரேபிட் இமேஜிங் அண்ட் அனாலிசிஸ் குழு சிங்கப்பூரின் பூமி ஆய்வகத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட பகுதியின் வரைபடத்தை உருவாக்க செயற்கைக்கோள் மூலம் ரேடார் தரவை நாசா பகுப்பாய்வு செய்துள்ளது. இதுபோன்ற வரைபடங்கள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மோசமாக சேதமடைந்த பகுதிகளை அடையாளம் காண உதவும் என்று நாசா ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் அடர் சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் ஆகிய 3 நிறங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பெய்ரூட் துறைமுகத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் பிக்சல்கள் மிக கடுமையான சேதத்தை குறிக்கின்றன. ஆரஞ்சு நிறத்தில் உள்ள பகுதிகள் மிதமான சேதத்தையும், மஞ்சள் நிறத்தில் உள்ள பகுதிகள் ஓரளவு குறைவான சேதத்தை சந்தித்த இடங்களாக வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்பொழுது வெளியிட்டுள்ள வரைபடத்தில் காணப்படும் ஒவ்வொரு வண்ண பிக்சலும் 30 மீட்டர் பரப்பளவை குறிக்கிறது. இந்த வரைபடத்தில் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் செயலாக்கிய மாற்றியமைக்கப்பட்ட ஹோப்பர் நிக்கல் சென்டினல் தரவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட அழிவின் தரவுகள் பல செயற்கைக்கோள் புகைப்படங்களிலும் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. சான் பிரான்சிஸ்கோவை தளமாக கொண்ட பிளான்ட் நிறுவனத்தால் இயக்கப்படும் ஸ்கைசாட் விண்கலம் குண்டுவெடிப்புக்கு முன்னும் பின்னும் பெய்ரூட் துறைமுகத்தின் விரிவான படங்களை கைப்பற்றியுள்ளது. குண்டுவெடிப்பு நடந்த ஒரு நாள் கழித்து பிளான்ட் என்ற ட்விட்டர் பக்கம் அந்த புகைப்படங்களை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளது. கொலராடோவை தளமாக கொண்ட விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான மேக்சரும் பெய்ரூட்டில் ஏற்பட்ட விபத்தின் படங்களை பகிர்ந்து கொண்டது. கடந்த வாரம் லெபனான் தலைநகரில் ஏற்பட்ட வெடிப்புக்கு காரணம் துறைமுகம் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 2000 டன்களுக்கும் அதிகமான அமோனியம் நைட்ரேட் தான் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த விபத்தில் சுமார் 6000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். பெய்ரூட் துறைமுகத்தில் நேரிட்ட பயங்கர வெடிவிபத்துக்கு அதிகாரிகளின் ஊழல் மற்றும் அலட்சிய போக்கே காரணம் என கூறி அரசு அலுவலகங்கள் மீது பொதுமக்கள் கற்களை வீசி போராட்டங்கள் செய்து வந்தனர். தற்போது அந்த நாட்டில் பெரும் கலவரத்தால் அரசு கவிழ்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆஸ்திரேலியா காட்டுத்தீயின் சேட்டிலைட் புகைப்படம். விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான பகுதிகளின் புகைப்படங்கள் அப்போது வெளியாகின. பூமியின் நுரையீரலாக கருதப்படும் அமேசானில் பேரழிவை ஏற்படுத்திய காட்டுத்தீயே அப்போது அடங்கவில்லை. அதற்குள் கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் பற்றி எரிகிறது அந்த காட்டுத்தீ. மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் இதன் விளைவுகளால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களின் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். அக்காடுகளையே வாழ்விடமாக கொண்ட விலங்குகள் வெப்பத்தாலும் நீரற்றும் நெருப்பில் கருகியும் இறந்து போகும் மனதை உழுக்கும் புகைப்படங்களும் தினம் அப்போது வெளியாகின. இந்நிலையில் விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதிகளின் புகைப்படங்கள் அப்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த மாக்சார் என்னும் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று ஏர்போஸ்ட் மற்றும் சுற்றுலா நகரை எடுத்த புகைப்படம் முழுவதும் அடர்த்தியான கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. டஸ்மான் கடலுக்கு மேலே சுமார்
433 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தால் படம் பிடிக்கப்பட்ட மற்றொரு புகைப்படம் சிட்னி நகரைச் சுற்றி பரவியிருக்கும் காட்டுத்தீயை தெளிவாக காட்டுகிறது. மேலும் நாசாவின் எர்த் அப்சர்வேட்டரி 6 மாத இடைவெளியில் எடுக்கப்பட்ட 2 புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு மாகாணங்களான விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வெல்ஸ் சென்ற ஆண்டு ஜூலை 24ஆம் நாள் லென்சார்ட் 8 செயற்கைக்கோளால் எடுக்கப்பட்ட முதல் படத்தில் பரந்த பசுமையான நிலப்பரப்பு அப்போது காணப்படுகிறது. அதே நிலப்பரப்பை 6 மாதம் கழித்து, அதாவது இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட 2வது புகைப்படத்தில் மிக அடர்த்தியான புகையால் மூடப்பட்டு காணப்படுகிறது. முன்பு எப்பொழுதும் இல்லாதது போல் உலகெங்கும் அதிகரித்து வருகிறது காட்டுத்தீ. முன்னேற்றம் என்ற பெயரில் இயற்கை வளங்களை அழித்து வரும் மனித குலத்திற்கு எதிர்காலம் இப்படிதான் இருக்கப் போகிறது என இயற்கை தரும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் இது இருக்கிறது. அப்படிதான் இந்த சேட்டிலைட் புகைப்படமும் மனித குலத்தை எச்சரிக்கிறது. சேட்டிலைட் புகைப்படம் கல்வான். எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் படைகளை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் ஜூன் 15 அன்று கல்வான் பள்ளத்தாக்கில் இராணுவ வீரர்கள் 20 வீரர்கள் கொல்லப்பட்ட இடத்தில் சீனா மீண்டும் கூடாரங்கள் அமைத்திருப்பது அப்போது செயற்கைக்கோள் படங்களில் தெரிய வந்துள்ளது. ஜூன் 15 அன்று அகற்றப்பட்ட கூடாரத்தை பெட்ரோலிங் பாயிண்ட் 14இல் ரோந்து பணிகளில் மேற்கொண்ட வீரர்கள் மீண்டும் கண்டதாக இராணுவத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் தகவலை உறுதிப்படுத்தினார். செயற்கைக்கோள் படங்களில் உள்ள சீனா கட்டமைப்புகள் தொடர்பாக இராணுவம் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மேக்சர் என்னும் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் ஜூன் 22ஆம் தேதியன்று இந்தியா சீனா எல்லை கட்டுப்பாட்டு கோடு குறித்த புகைப்படத்தில் 14வது எல்லை சாவடிக்கு அருகே சீனர்கள் தற்போது கூடாரத்தை உருவாக்கியது தெரியவந்தது. இந்த கட்டமைப்பு ஜூன் 16 முதல் ஜூன் 22 வரை கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் ஜூன் 15, ஜூன் 16 அன்று பிளான்ட் லேப்ஸ் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் புகைப்படங்களில் இத்தகைய கட்டமைப்புகள் இல்லை. எல்லை கட்டுப்பாடு கோடு நெடுக சீன துருப்புகள் கூடாரங்களை உருவாக்க முற்பட்டனர். மேலும் அத்தகைய செயல்களில் இருந்து பின்வாங்கவும் மறுத்துவிட்ட காரணத்தினால் ஜூன் 15 அன்று கல்வான் பள்ளத்தாக்கில் வன்முறைக்கு வழிவகுத்தது என்று எல்லை மோதல் தொடர்பான கேள்விகளை பிரதமர் ஜூன் 19ஆம் தேதி நடந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் தெளிவுபடுத்தியதாக ஜூன் 20 அன்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ALS 7 இது குறித்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிடம் கூறுகையில், ஜூன் 15 முதல் ஜூன் 22 வரையிலான தேதிகளில் இந்த கூடாரத்தை சீனர்கள் அமைத்துள்ளனர் என்பது தெளிவாகிறது. சுமார் 20-30 வீரர்கள் இந்த கூடாரத்தில் இருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். செயற்கைக்கோள் புகைப்படங்களில் காண்பிக்கப்படும் இந்த கூடாரம் இந்தியாவின் எல்லைக்குள் உள்ளதா அல்லது சீனாவின் எல்லைக்குள் உள்ளதா என்பதை கண்டறிவதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியை சீனா மேலும் விரிவுபடுத்துகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் அப்போது கூறினார். இந்த கூடாரம் இந்தியாவின் எல்லைக்குள் இருந்தால் அது முன்பு இருந்த நிலையை தன்னிச்சையாக மாற்றுகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அப்போது இந்த சேட்டிலைட் புகைப்படத்தால் பெரும் சர்ச்சை உருவாகியது. இதனால் இந்தியாவும் அதிக படை வீரர்களை எல்லையில் குவித்தது. அதன் பிறகு சீனா அடங்கி தற்போது அங்கிருந்து கிளம்பியுள்ளது. இரு நாட்டுக்கும் இடையே இந்த பெரிய பிரச்சனையை உருவாக்கியதுதான் இந்த சேட்டிலைட் புகைப்படம்.